வணக்கம் மக்களே. பிராக்கோலி தரக்கூடிய அற்புதமான நன்மைகள். ஒரு சுவையான ஒரு உணவா கருதப்படக்கூடிய இந்த ஒரு பிராகோலியா ஒரு சில மக்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பச்சை பூக்கோசு அப்படின்னு சொல்லக்கூடிய பிராகோலி முட்டைக்கோஸ் வகையை சேர்ந்த ஒரு காய்கறிங்க. உலகிலேயே அதிகமான சத்துள்ள காய்கறிகள்ல ஒன்றாக இந்த ஒரு பிராகோலி கருதப்படுது. அந்த எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு பதிவுல இந்த ஒரு பிராகோலி நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலியமா கிடைக்கக்கூடிய எக்கச்சக்கமான நன்மைகளை பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இந்த பதிவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும். ஸோ பிராகோலியில் அப்படி என்னதாங்க சக்திகள் நிறைஞ்சிருக்கு, அது எப்படி நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராகோலில உள்ள எளிதில் கரையக்கூடிய நார் சத்து நம்மளுடைய உடல்ல கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஸோ யாரெல்லாம் கொலஸ்ட்ராலால் அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான உணவு வகைகள்ல பிராகோலியும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் கரையக்கூடிய நார் சக்தி எல்லாமே இதுல இருக்கு. ஒரு சில உணவுகளை நார் சக்தி இருக்காது, அதுக்கு கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும். ஸோ நார் சக்தி இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க. அடுத்த விஷயம் பிராகோலில உயிர் வலியேற்ற எதிர்பொருட்கள் நிறைந்து காணப்படுது. ஸோ ஃப்ளவனாய்டுகள், கரோட்டினாய்டுகள், லூட்டின், பீட்டா கரோட்டின் மற்றும் ஜியாக்சானின் ஆகிய பொருட்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிராகோலியை பயன்படுத்தி நீங்க நிறைய விஷயங்கள், நீ சாலட்கள்ல பிராகோலி இல்லாம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நிறைந்த ஒன்று தான் இந்த பிராகோலி. ஸோ இது நம்மளுடைய எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது செரிமானத்திற்கு நல்லதா அப்படின்றத நம்ம முக்கியமா பார்ப்போம். பிராகோலி ரொம்பவே நல்லது. நம்மளுடைய வயிற்றில் உள்ள செரிமான பாதையை நல்லா சுத்தப்படுத்துவதில் பிராகோலி பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உயர் வலியேற்ற எதிர்பொருட்கள் அதிகம் இருப்பதும் ஒரு காரணமா சொல்றாங்க. அதனால பிராகோலி இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. ஸோ எலும்புகள் வலுவாகுமா? பெரும்பாலான காய்கறிகள்ல கால்சியம் சத்து இருக்காது அல்லது குறைவா இருக்கும். ஆனா பிராகோலில கால்சியம் சத்து அதிகமா காணப்படுது. எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் எவ்வளோ நல்லது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த விஷயம் தெரிஞ்சதுதான். இந்த ஒரு பிராகோலி ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புற்றுநோய்க்கு எதிரி அப்படின்னு சொன்னா பிராகோலியை நீங்க பயன்படுத்துறதுனால ரொம்பவே தீர்வு கிடைக்கும். ஸோ பிராகோலில உள்ள மினரல்கள், உயிர் வலியேற்ற எதிர்பொருட்கள் ஆகியவை புற்றுநோயை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம், சர்க்கரை நோயை தீர்க்குமா? கண்டிப்பா தீர்க்கும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்கவும் கட்டுக்குள் வைத்திருக்கவும் பிராகோலில உள்ள நார் சத்து உதவுது. அடுத்த விஷயம், மனநலத்திற்கு முக்கியமா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. பிராகோலில உள்ள வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவை மனநலத்தை அதிகரிக்க உதவுது. ஸோ ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு புத்திசாலித்தனமாக விளங்கவும் இவை உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பலவீனமான எரிச்சல்களையும் அலர்ஜிகளையும் போக்குவதற்கு பிராகோலி மிகவும் பயன்படுகிறது. இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நமக்கு பாத்தீங்கன்னா அலர்ஜிக்கு எதிராக வேலை செய்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய மனநலத்திற்கு ஏற்றவாறு, அதாவது ஒரு சிலருக்கு நிறைய கோபம் இருக்கும் போதோ டிப்ரெஷன் இருக்கும் போதோ உணவு சாப்பிட்டா சரியா போயிடும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பிராகோலியில் இருக்கிறதுனால நீங்க பிராகோலியை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரும நன்மைகளுக்கு உதவுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிராகோலில காணப்படக்கூடிய குளூரோஃபானன் பாதிக்கப்பட்ட சருமங்களுக்கு பகைவனாய் இருக்குங்க. எனவே பிராகோலியை சாப்பிடுறதுனால சரும நோய்கள் விலகும், தோல் பளபளப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. பொட்டாசியமும் மெக்னீசியமும் பிராகோலில நிறைந்து காணப்படுது. ஸோ மத்திய நரம்பு மண்டலம் ஆரோக்கியமா இருக்க இவை பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த ஒரு பிராகோலி நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. பூக்கோசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிராகோலி சாப்பிட்றதுனால உடல் எடையை ரொம்ப வேகமா குறைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ ஒரு ஆரோக்கியமாக ஒரு இயற்கையான ஒரு விதத்துல நமக்கு ஒரு காய்கறியை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். இயற்கையான ஆன்டிபயாட்டிக்காக நார் சத்து மிகவும் அதிகம் நிறைந்த உணவாக, குடலை சுத்தப்படுத்தவும், வைரஸ் எதிர்ப்பு, கால்சியம் நிறைந்த ஒரு உணவாகவும், ஸோ புற்றுநோயை தடுக்கக்கூடிய, கண்களை பாதுகாக்கக்கூடிய மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய பிராகோலியை சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இது போன்ற நிறைய புது புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா
நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.